உங்க வாழ்க்கையில நடக்கிற போராட்டம் தேவன் வெற்றி தரும்போது அவனுக்குள்ள உணர்வை ஏற்படுத்தும். போராடுறது யாரு? நீங்க. உணர்வடைகிறது யாரு? அவன், சத்ரு. ஹல்லேலூயா. அல்லது உங்களை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறவன், அவன் எதிர்க்க கூட தேவையில்லை. அவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் நோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இவங்க என்ன கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் கர்த்தர் சடுதியில், ஏன் சடுதியில்னா, திடீர்னு ஒரு நடக்கும்போது இவ்வளோ நாள் காத்திருந்த வரல, திடீர்னு வந்துருச்சு அப்படின்றப்போ அது ஒரு பக்கம் மிகுதியான சந்தோஷத்தை கொண்டு வரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு நடந்த உடனே பலருக்கு அது ஒரு பெரிய என்னவாக இருக்கும், ஷாக்காக இருக்கும். அப்போ திரும்பி பார்த்து கவனிப்பார்கள். ஏன் கர்த்தர், நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன், போகிற போக்கில் எனக்கு கொடுக்க வேண்டியதானே, கம்மன் கொடுத்துட்டு போனால் என்ன ஆண்டவரே அப்படின்னா, இல்லை, அவர் அப்படியே ஒரு டமார்னு ஒரு வெட்டிக்கிற மாதிரி திடீர்னு செய்யும்போது நிற்கிறவெல்லாம் திரும்பி பார்த்து உணர்வடைந்து கொள்வான். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் பிரசங்கிக்கிறதுனால அல்ல, உங்கள் வாழ்க்கையின் சாட்சினால இன்றைக்கி நிறைய பேர் திரும்ப போகிறாங்க.